ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அன்பான இயேசு சுவாமி, இந்த மாலை நேரத்தில் உடைய முகத்தை பார்க்க நாங்கள் வந்திருக்கோம்ப்பா. நாங்கள் மனித முகத்தை பார்க்க வரல, உடைய முகத்தையே நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் சாமி. அப்பா, எங்களுக்காக இரக்கம் காட்ட தயவுக்காக எங்கள் நன்றி எடுக்கிறோம் சாமி. அப்பா, ஒரு விஷயங்களுக்காக இரக்கம் காட்டுங்க, தயவு காட்டுங்க. இந்த நிமிடம் எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததாய் நமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. ஆண்டவரே, கடந்து போன வாரம் கேரளா ஆண்டு தூங்குனவர்கள் எந்திரிக்க முடியல சாமி. தூங்குனவங்க மறுநாள் நமக்கு நிச்சயம் என்று சொன்ன நண்பர்கள் எவ்வளவு பேர் மண்ணுக்குள்ள இருக்காங்கன்னு தெரியல சாமி. அவ்வளவு பேர் வீடோ மண்ணில் போய்க்காங்க சாமி. எவ்வளவு பேர் மண்ணில் போய்க்காங்கப்பா. வீடு, பொருள், கல், தங்கம், காரு, வைரம் எல்லாத்தையும் மண்ணுக்குள்ள போயிட்டு ஒண்ணுமே இல்லாம போயிருக்காங்க சாமி. நாங்கள் அவங்களோட விசேஷத்துல ஆனால் அவங்களுக்கு காட்டி எங்களுக்கு ஜீவனை கொடுத்தே நம்ம நன்றி எடுக்கிறோம்ப்பா. அந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, அந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விஷயங்களுக்காக இரக்கம் காட்டுங்க. நீங்க கிராமத்துக்காக இரக்கம் காட்டுங்க, தயவு காட்டுங்கப்பா. ஒரு விஷயம் நாங்கள் நன்றி சொல்கிறோம் சாமி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவன் நமது அடைக்கலமும் ஆபத்துக்கால துணையுமான அந்த பாடலை பாடுவோம். அந்த ஜெபத்தோட்ட பக்கத்துல தேவன் நமது அடைக்கலமும் பலனும். எல்லாருக்கும் பாட்டு புக் எடுத்து கொடுங்க. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருந்து துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருந்து துணையுமானார். பூமி நிலை மாறும், மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறும், மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். கேரளாவில் பாருங்க, அந்த மலை கண்மலையில இருந்து வீடு கட்டினா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அந்த கண்மலை வெடிச்சு தண்ணி அப்படியே பீச்சு அந்த மக்கள், அந்த கிராமம் மூணு கிராம மக்கள், சுமார் ஒரு 500-600 பேர் மக்கள், எவ்வளவு பேர் இறந்தாங்க தெரியல. அவ்வளவு மக்கள் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. அந்த மலையை உடைச்சு அந்த வீடுகள், மரங்கள், வீட்டில் வச்ச பொக்கிஷங்க, காரு, வைரம், பொருள், தங்கம் எல்லாமே மண்ணுக்குள்ள போயிடுச்சு. நைட்டு தூங்குனாங்க, காலையில் எந்திரிக்க முடியல. நைட்டு தூங்குனாங்க, அவங்க வீட்டில் காரு, பொருள் வச்சிருப்பாங்க, தங்கத்தை வச்சிருப்பாங்க, வைரத்தை வச்சிருப்பாங்க, வீட்டில் பெரிய பெரிய அரண்மனை மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க. காலையில் பார்த்தா ஒரே மண்ணு, எல்லாம் மூடி போச்சு. எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை. இப்போ இந்த வீடு இருக்கா, எதுவுமே நிரந்தரம் இல்லை. பெரிய பங்களா இருந்திருப்பாங்க, பெரிய கார் வச்சிருப்பாங்க, பங்களா வச்சிருப்பாங்க, நகையெல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. ஆனா நைட்டு தூங்குனவே எந்திரிக்க முடியல. என்ன ஆச்சுன்னே தெரியல. பாதி பேர் கணக்கு காட்ட முடியல. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆண்டவர் நம்ம அவங்களுக்கு காட்டி நமக்கு ஜீவனை கொடுத்து, நமக்கு ஒரு விஷயம் நமக்கு தயவு கொடுத்து, இந்த நிமிடம் நம்ம குடும்பத்து பிள்ளைகள் ஒருவருக்கு ஜீவனை கொடுத்து நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லி எல்லாம் எழுந்திருந்து இந்த பாடலை பாடுவோமா? தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருந்து துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருந்து துணையுமானார். பூமி நிலை மாறும், மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறும், மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருந்து துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். இருட்டியை முடிக்கிறார், வில்லை உரிக்கிறார், இருட்டியை முடிக்கிறார், வில்லை உரிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருந்து துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருந்து துணையுமானார். அந்த பூமி நிலை மறுபடியும் ஒரு பாடலாம் படிக்கலாம். பூமி நிலை மாறும், மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறும், மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்துக்கு கூட இருந்து துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்துக்கு கூட இருந்து துணையுமானார். நம்ம ஆண்டவர் துணை இருந்தா எதுவுமே அவருக்கு எதுவுமே
அவர் பாதத்தில் இருக்குது. நிற்கினா நிற்கும், ஓடுனா ஓடும், நிற்கினா நிற்கும், ஓடுனா ஓடும். ஆண்டவர் வந்து பேதுரு வந்து கடலில் நடந்துட்டு போனார். கடலில் வந்து நடந்து போனார் விசுவாசத்தோட. ஆனால் கீழே பார்த்தாரு, அமுங்குற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ ஏன் பயப்படுற, நீ என்னே பாரு, கீழே பார்க்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மேலே நடந்து போனான். நம்ம வந்து என்ன நம்ம கீழே நடுங்கி நம்ம கீழே விழுகுறோமோ, அல்லது அமுங்கி விழுந்துருவோமோ, அல்லது கடலில் முழுகி நம்ம செத்துருவோமோ, எது நம்மளை பயமுறுத்தும். ஆனால் சாத்தான் வந்து பயமுறுத்துவான். நம்ம வந்து நிற்கிறோம், நம்ம கீழே விழுந்துருவோம், இல்லை மேலே இருந்து கீழே விழுந்துருமோ, அந்த ஃபேன் விழுந்துருமோ, அந்த ஓடி விழுந்துருமோ. ஆனால் விழுகிற மாதிரி இருக்கும், ஆனால் விழுக மாட்டார். நம்ம ஆண்டவர் பெரியவர். நம்ம உயிருள்ள ஜீவனை கும்பிட்றோம். அவங்க கல் மண்ணை கும்பிட்றாங்க. நம்ம அப்படி இல்லை, நம்ம உயிருள்ள ஜீவனை கும்பிட்றோம். அப்பா ஒரு விஷயங்களுக்காக இரக்கம் காட்டுங்கன்னா கண்டிப்பாக இரக்கம் காட்டுவார். ஆனால் நம்ம காட்டுக்குள்ள நடந்து போகிறோம், அப்படியே பயமா இருக்கு, நீ துணையாக வாங்கினா உங்களுக்கு துணையாக வருவார். பலமாக மனிதர்கள் துணையாக வந்தாலும் பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் வந்து, அப்பா நீங்கள் ஒரு விஷயம், இந்த காட்டுக்குள்ள நான் தனியாக போகிறேன், நான் இந்த ஊருக்கு நான் தனியாக போகிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை கூப்பிடுவார். அவர் கூப்பிட்டு குரலுக்கு பதில் கொடுக்குறார். நீங்கள் கூப்பிட மாட்டீங்களா, அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக அவர் கூப்பிடுவோம். சரிங்களா? தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்துக்கு கூட இருந்து துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்துக்கு கூட இருந்து துணையுமானார். பூமி நிலை மாறும், மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறும், மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்துக்கு கூட இருந்து துணையுமானார். யுத்தங்களை தடுக்கிற நம்ம தெய்வம். நம்ம சண்டை பிரச்சனை என்ன இருந்தாலும் அந்த சட்டைகளை தடுக்கிற தெய்வம் அவர் தான். மனுஷங்க அந்த சண்டையை வந்து பெருசாக்கிடுவாங்க, சண்டையே பெருசு. ஆனால் தேவன் நினைச்சாலும் அந்த சண்டையே இல்லாமல் யுத்தங்களை தடுக்கிற தேவன் அவர். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். நமக்கு விரோதமாக ஈட்டியை முறிக்கிறான், வில்லை ஒடிக்கிறதுக்காக நம்ம வரோம். ஆனால் ஆண்டவர் நினைச்சா அந்த ஈட்டியை முறித்து வில்லை ஒடிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அந்த லைனை மறுபடியும் படிக்கலாமா? யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், ஓய பண்ணுகிறார், ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்து கூட துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்து கூட இருந்து துணையுமானார். நம்ம நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நாம வச்சுங்களா அந்த பாடலை பாடுவோம். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. இந்த பாடலை பாடுவோம். ஜெப தோட்ட புக்கத்தில் இருக்குது.